ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி பண்ண போகிறேங்க. 1/4 கப்பு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கப்புங்க. இது கோஸ் பருப்பு உசிலிக்கு அரைக்கும் போதே இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்புறம் இன்னும் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 2 வரமிளகாய், இது எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணுங்க. பாருங்கள், முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி நான் சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுட்டேங்க. வடை மாவு பக்குவத்துக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி அரைச்சிருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டோம்னா இந்த முட்டைக்கோஸை கட் பண்ணி போடுறோம் அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அரைக்கும் போதே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால் சொல்கிறேங்க. நம்ம உப்பு காரமெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். பத்தலைன்னா நம்ம உசிலியை தாளிப்போம் பார்த்திங்களா, அப்போ கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இட்லி வேக வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் பருப்பு உசிலிக்கு நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா, சூப்பராக வெந்துருச்சுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் பருப்பு உசிலி செய்யும்போது எப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஆறட்டுங்க, அப்போ தான் நல்லா உதிர்க்க வரும். பாருங்கள், முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி செய்ய 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்குதுங்க. இப்போ கடுகு வெடித்த உடனே நம்ம முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி அரைச்சி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து கிளறுனா போதுங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. இனி நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டிய மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால் இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஒவ்வொருத்தர் தாளிக்கும் போது தான் பெருங்காயமெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சில சமயத்தில் ஞாபகம் இல்லாமல் விட்டுருவேன். அதனால் எப்போவுமே அரைக்கும் போதே சேர்த்துக்கிறதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டெக்னிக் பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடுகு வெடிச்சிருச்சுங்க, இதை போட்டு கிளறிடலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. வதக்கிறது மட்டும்தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் சேர்த்திட்டோம். அதனால் இது வதங்கின உடனே பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரெடியான உடனே காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான நம்மளோட முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரைக்கும் போதே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துடுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்க வெளியில் எடுத்து போட முடியாதுங்க. இந்த மாதிரி வதக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்றும் வதக்கும்போது சேர்த்துறது இல்லை, வதக்கி முடித்ததுக்கப்புறம் அதோட கலர் நல்லா க்ரீனாக இருக்கணுன்ட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஸ்டேஜில் சேர்க்கறதெல்லாம் நல்லது தாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்திங்களா, அப்போ தான் அவங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலையோட சத்துக்கள்லாம் போகும் உடம்புக்கு. முட்டைக்கோஸ் நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இதை பருப்பு உசிலிங்கும் போது பருப்பு போட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்குங்க. இதை பேஸாக வச்சு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் செய்யலாங்க. இந்த வெஜிடபிளில் தான் செய்யணும்னு இல்லை. ட்ரெடிஷ்னலாக எல்லாம் எதை வச்சு செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம முட்டைக்கோஸு, முள்ளங்கி, வாழைப்பூ உசிலி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம புடலங்காய், இந்த மாதிரி பீன்ஸு எதை வச்சு வேணாலும் பருப்பு உசிலி ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. பார்த்திங்களா எவ்வளோ உதிராக வந்திருக்கு. வாழைக்காயை கூட வச்சு பண்ணலாங்க. நம்ம இமேஜினை யூஸ் பண்ணி எப்படி வேணால் மாற்றி செய்யலாங்க. உடம்புக்கு நல்லதுங்க. முட்டைக்கோஸை எந்த வகையிலையாவது வாரத்தில் ஒரு 3-4 நாளாவது சேர்த்துங்க. அது நான் இப்படி தான் செய்யணும்னு சொல்ல வரல. குழம்பா செய்யுங்க, கூட்டாக செய்யுங்க, பொரியலாக செய்யுங்க, சூப்பாக செய்யுங்க, இந்த மாதிரி உசிலியாக செய்யுங்க. ஆக மொத்தம் முட்டைக்கோஸை சாப்பிடுங்க. ஏன்னா நுரையீரலுக்கு நல்லது. சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். சளி பிடித்தாலும் சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. அதனால் முட்டைக்கோஸை தொடர்ந்து பயன்படுத்துங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.